நீங்கள் சவுத்து பக்கம் போனீங்கன்னா சதுரகிரி பக்கம் அங்கே இருக்க கோயில், ஸ்ரீலிபுத்தூர் கோயில், மதுரை கோயில்லாம் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிராணி நல்லா தள்ளு வண்டியில் மிட்டாய்ங்க விற்கிற மாதிரி விற்றுட்ருப்பாங்க. என்னடா மிட்டாயாக விற்கிறாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக சாம்பிராணி கலராக ஒவ்வொரு சாம்பிராணிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த வெள்ளையாக இருக்கிறது பால் சாம்பிராணி சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் பச்சை இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்வர்யத்துக்காண்டி லக்ஷ்மி குபேர சாம்பிராணி, லக்ஷ்மி சாம்பிராணி அப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு குங்குளியம், எனக்கு கேட்டால் குங்குளியத்தினுடைய வெரைட்டி பாருங்கள், எல்லா கலர்லேயும் எல்லாத்துலேயும் மொத்தமாக போட்டு கொடுக்குறாங்க. இதை மொத்தமாக நம்ம சாம்பிராணி வீட்டில் கங்கு போட்டு அதில் நான் பொடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஒரு டப்பாவில் பொடி பண்ணி அந்த கங்கில் போட்டோம்னா போட்டு வீடு ஃபுல்லாக காட்டினா அவ்வளோ வாசமாக இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸு பேர் குங்குலியம். மொத்தமாக இது குங்குலியம்னு சொல்கிறான். குங்குலியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது பால் சாம்பிராணி. இதை எல்லாமே நம்ம போட்டு பண்ணும்போது அவ்வளோ மணக்கும், வீடே மணக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரை சைக்கிளில். இதை பார்த்தா ஏதோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது என்னென்னு நிறைய கேட்டுட்டு போகிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நல்வா கடை மாதிரி இருக்கே, மிட்டாய் கடை மாதிரி இருக்குன்னு. இது ஃபுல்லாக சாம்பிராணிங்க. நான் காட்டுறது இந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் வாசலில் வச்சுருக்குறாங்க. இன்னொன்று நீங்கள் இதுக்கு போனால் மதுரை பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கோபால்சாமி மலையில் புரட்டாசி மாதம் அவங்க ஃபுல்லாக சதுரகிரிலேருந்து நேராக டைரெக்டாக கொண்டு வந்து சாம்பிராணி விற்பாங்க. குழந்தைங்களாம் தலை குளிச்ச உடனே சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது, திருஷ்டிக்காக யூஸ் பண்றது. திருஷ்டிகா இது திருஷ்டிகே ரோஸ்கா உபயோக. அது மகிஷாஷி தீய சக்திகள் வராம இருக்கிறதுக்கு. வேற சாம்பிராணி செல்வம் செழிக்கிறதுக்கு. இது தெய்வீக சாம்பிராணி. இது பால் சாம்பிராணி, அந்த காலத்து பாரத் சாம்பிராணி. இது ஐஸ்வர்ய சாம்பிராணி. இது மூலிகை சாம்பிராணி, பூச்சி கிருமி நாசினி வராம இருக்கு. தசாங்கம் ஜவாது ஸ்மெல் வரும். அது மீனாட்சி சாம்பிராணி. இதா என்ன அதுக்கு? இது மீனாட்சி சாம்பிராணி, லக்ஷ்மி கடாட்சம். இது விபூதி சாம்பிராணி. எப்படி பார்த்தீங்களா எப்படி விற்கிறாங்க? அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். சாம்பிராணின்றது வீட்டுக்கு போடும்போது நல்ல ஸ்மெல் வரும். இதனால் ஏதாவது பூச்சி போட்டிருந்தா கூட அதை இறந்து போயிடணுவாங்க. இன்னொன்று சுவாசம், நம்மளுடைய சுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு நுரையீரல் சுவாசத்துக்கு நம்ம கோவிட் டயத்தில் சாம்பிராணி போட சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான். மற்றபடி இந்த மாதிரி இது ஐஸ்வர்யம், இது லட்சுமி கடாசம், இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் மந்திரம், மதிக்கால் மந்திரம் முக்கால், அந்த மாதிரி தான். இதை வீட்டில் கொண்டு போய் எல்லா சாம்பிராணி குங்குலியும் நுணுக்கி போடுங்க. வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நல்ல சுத்தமாக இருக்கும் அந்த இடம். நோய் கிருமி எண்டாது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் கண்டிப்பாக டெய்லி ஒன்றை விட்டு ஒரு நாள் போடுங்க. நமக்கு சுவாசம் பிராணாயாமம் பண்ணுங்கள். சுவாசத்தில் ரொம்ப முக்கியம். இதை போட்டு சுவாசம் பண்ணுங்கள். லங்ஸ் அருமையாக வேலை செய்யும்.